ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹனி பியூட்டி தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகும்போது அரிபரியாக அவசரமாக சமையல் பண்ணுற ஒரு வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியானவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் வேகமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் ஒரு 2:30க்கு எழுந்திரிக்கும் போதே பாப்பாவுக்கு பால் ஆற்றினேன். ஸோ அந்த டைம்லேயே அரிசியும் சுண்டலும் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் கடலைப்பருப்பும் கூட ஊற வச்சுருந்தேன். ஏன் அந்த கடலைப்பருப்பு ஊற வச்சேன் அப்படின்னா, அது கொஞ்சம் வேகிறதுக்கு டிலே ஆகுது. கொஞ்சம் என்ன சொல்றது, பழைய பருப்பாக இருக்கும் போல் என்னென்னு தெரியல. ஏன் அப்படி லேட் ஆகுது, வேகமாக வேகிறதுக்கு என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா டிப்ஸ் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அதில் வந்து தனியாக குக்கரில் விசில் வச்சு எடுத்துட்டு கடாயை வச்சு கடுகு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி வெங்காயம், வரமிளகா, க்ரீன் சில்லி ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் எனக்கு அதோடய ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணி வணக்கிட்டு அதில் வந்து புடலங்காய் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ கருவேப்பிலை மறந்துட்டேன், கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அடி பிடிச்சிடாமல் வந்து வணக்கினதுக்கப்புறம் ஒரு 30% வந்து கடாயில் குக் ஆனதுக்கப்புறம் நான் அந்த பருப்பில் மறுபடியும் இந்த புடலங்காய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஏன் இதிலேயே வேக வச்சுருக்கலாம் அப்படின்னா, டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பருப்பு இன்றைக்கும் அதே மாதிரி சோதனை பண்ணிடுதான்னு தெரியல. செக் பண்ணி பார்த்தா சோதனையாகவே ஆயிடுச்சு. ஸோ அதனால எடுத்து அதிலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குக்கர்லேயே மறுபடியும் விசில் விடுறேன். ஸோ அப்போவாது இன்னும் கொஞ்சம் குக் ஆகிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து நான் பண்ணுறேன். இப்போ வந்து அது குக் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம அதை தூக்கி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது குக் ஆகலை அப்படின்னா, இந்த கடாயில் உள்ள தூக்கி குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விசில் விடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து அது குக்காக ஆகலை. ஸோ அதனால் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் வேக வச்சாச்சு. ஸோ மறுபடியும் இன்னொரு குக்கர் எடுத்து வச்சு தேவைக்கேற்ப நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. சுண்டல் நான் வந்து ரொம்ப அளவாக தான் இருந்துச்சு, கொஞ்சமாக இருந்தனால என்ன பண்ணலாம், குழம்பு வச்சா பத்தாது அப்படிங்கிறதுக்காக ஸோ சுண்டல் பிரியாணி பண்ணிடலான்னு பிளான் பண்ணி கறி மசாலா, பட்டை வகைகள்லாம் ஆட் பண்ணி நெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் சில்லி ஆட் பண்ணி ஸோ நல்லா வணக்கிட்டு ரொம்ப முக்கியம். ஸோ குஸ்காவாக இருந்தாலும் சரி, தக்காளி சாதமாக இருந்தாலும் சரி, பிரியாணியாலும் சரி, நான் பண்ணுற ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, ஸோ இது நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்குச்சு அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அரோமா நல்லாயிருக்கும். ஸோ இதில் இஞ்சி பூண்டு பீஸ் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பூண்டு வந்து இடிச்சிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் வாய்வாக இருக்கலாம், அதனால் குழந்தைக்கு கொடுக்குறனால பூண்டை இடித்து ஆட் பண்ணிவிட்டு தக்காளி மட்டும் ஒரு பெரிய தக்காளியாக 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு கல் உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வணங்கும். ஸோ அதனால கல் உப்பு போட்டு அந்த நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணி அடி பிடிச்சிடாம எண்ணெய் மிதந்து வர வரையும் வணக்கிட்டு, நான் வீட்டில் உள்ள மிளகாத்தூள் வந்து எங்கள் மிளகாத்தூள் வந்து காரம் இருக்காது. ஸோ நான் அதனால் பெரிய ஸ்பூன் மட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, புதினா கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சாப் பண்ணி ஆட் பண்ணி சுண்டல் ரொம்ப அளவு 50 சுண்டல் அளவு கூட இருக்காது. ஸோ ரொம்ப அளவான சுண்டல் இருந்துச்சு, அதை வச்சு என்ன பண்ணலாங்கிறதுக்காக பண்ணி ஸோ அரிசி வீட்டில் சமையல் சாப்பாடு அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ப நான் வந்து வீட்டு அரிசி யூஸ் பண்ணதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஸோ இதில் நீங்கள் வேணால் நெய் மேலே போட்டுக்கலாம். ஸோ நான் நெய் போடலை, போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் நெய் இதில் இப்போ ஆட் பண்ணலை. ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக நீங்கள் உப்பு உரப்பு செக் பண்ணிவிட்டு இதில் வந்து கர்டு ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணலை, ஏன்னா அரிசியை ரொம்ப நேரம் நான் ஊற வச்சுட்டேன்னா அதனால் நான் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணால் ஊற வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக சூப்பரான ஒரு சன்னா பிரியாணின்னு கூட சொல்லலாம், கருப்பு சுண்டல் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.